ரொம்ப ஈஸியா இருக்குமா? இப்போ அக்கா ஒரு கண்டிஷன் சொல்ல போறேன். நீங்க பிஏ பி கூட ஜாயின் பண்ணும்போது ஏ கூட ஜாயின் பண்ணுவீங்களா? அப்போ இந்த இடத்துல டச் ஆகாம நீங்க ஜாயின் பண்ணணும். இன்னொருக்க சொல்லு. ஜாயின் பண்ணணும். இப்போ நீங்க பிஏ வந்து பி கூட இப்போ ஜாயின் பண்றீங்க, சரியா? ஜாயின் பண்ணிட்டீங்களா? இப்போ ஏ கூட ஜாயின் பண்ணி இப்படி டச் ஆகுதா? அப்படின்னா நீங்க அவுட், சரியா? டச் ஆகாம நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. யாரெல்லாம் வரீங்க? குட்டீஸ் வரீங்க. இன்னொருக்க சொல்லிடு எப்படி. சரி அக்கா சொல்றா, கவனிச்சுக்கோ. இது என்ன லெட்டர்? ஏ லெட்டர். இது பி, இது சி. இது என்ன லெட்டர்? இந்த ஏயும் நீங்க என்ன கூட ஏ கூட ஜாயின் பண்ணணும், சரியா? பிஏ பி கூட ஜாயின் பண்ணணும், சி லெட்டரை சி கூட ஜாயின் பண்ணணும். என்ன கண்டிஷன் சொன்னேன் அக்கா? இந்த லெட்டர் ஜாயின் பண்ணும்போது ரெண்டையும் வந்து டச் பண்ணக்கூடாது, சரியா? டச் பண்ணக்கூடாது. புரியுதா? புரியுதா? பண்ண போறீங்களா? பேர் என்ன? ஒரு சான்ஸ் தான். ஒரு சான்ஸ் தான். நிகந்திகா. சரி, இப்ப நிகந்திகா பண்ண போறோம். மூணையும் ஜாயின் பண்ணணும், ஆனா டச் ஆகாம ஜாயின் பண்ணணும். டச் ஆயிட்டு மூணு லெட்டரும் ஏ லெட்டர் ஏ கூட பி லெட்டர் பி கூட சி லெட்டர் சி கூட டச் ஆகாம ஜாயின் பண்ணணும். டச் ஆகாமல் ஜாயிண்ட் ஆக வேண்டும். யோசித்து செய்யணும் கொஞ்சம். அக்கா படிச்சாச்சு. அதாவது ஏ கூட ஏ ஜாயின் பண்ணணும், பி கூட பி ஜாயின் பண்ணணும், சி கூட சி ஜாயின் பண்ணணும். ஆனால் கிராஸ் ஆகக்கூடாது, ஒன்று ஒன்று டச் ஆகக்கூடாது. பேர் என்ன? ஸ்ரீதர் இப்பொழுது செய்கிறார். டச் ஆகுது, கிராஸ் ஆகுது. வேற யாருக்கு தெரியும்? வேற யாருக்கு தெரியும்? ஆமா, எப்படி வெளியில கூட ஜாயின் பண்ணலாமோ? எப்படி வெளியே கூட ஜாயின் பண்ணலாமோ? கட்டத்துக்குள்ள டச் ஆகக்கூடாது. கட்டத்துக்குள்ள எங்கன கூடினாலும் போகலாம், கட்டத்துக்குள்ள எங்கன கூடினாலும் போகலாம். ஆனால் ஏ கூட பிபி கூட சிசி கூட ஜாயின் பண்ணும்போது கிராஸ் ஆகக்கூடாது, ஒன்று ஒன்று டச் ஆகக்கூடாது. சரி, அந்த கட்டத்துக்கு வெளியே கூடி போகலாம் தம்பி. கட்டத்துக்கு வெளியே கூடி ஜாயின் பண்ணலாம். ஓகே, ட்ரை பண்ணு. இங்கதான் வெளியே இருக்கணும், இங்கதான் வரக்கூடாது, சரியா? ஒரு சான்ஸ் தான். யோசி, நீ பண்றியா? வா விட்டு வர முடியுங்க. பாப்பா நீ பண்றியா? யோசி. இந்த இடம் வரக்கூடாது. ஆனா ஏ லெட்டர் ஏ கூடயும் பி லெட்டர் பி கூடயும் சி லெட்டர் சி கூடயும் ஜாயின் பண்ணணும். இந்த பிளேஸ்லாம் வரக்கூடாது. இந்த அக்கா மார்ஜின் போட்டிருக்கனா அதுக்குள்ள மட்டும்தான், சரியா? பண்றியா நீ? நவ்யா சரி, அக்கா பண்ண போற இப்போ. ரைட்டு, நீ பண்ணிடுறியா? எங்க பாப்போம். கரெக்டாக பண்ணுறியான்னு பார்க்கலாம். உன் பேர் என்ன? சரி, உங்களால பண்ண முடியல அப்படிதானே? இப்போ அக்கா பண்ணி கேட்ட சொல்யூஷன் பாப்போமா? நீங்க ஈஸிங்களா பாத்தீங்கன்னா ஓகேவா? இப்ப அக்கா எப்படி பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க, ஒன்னொன்னு டச் ஆகாம. ரெடியா? ரெடியா? ஆர்வமா இருக்கா? இன்ட்ரெஸ்டா இருக்கா? ரெடியா? ரெடியா? வெரி குட், சொல்லு.
இப்போ சொல்யூஷன் பார்க்க போறோம் சரியா. பி கூட ஜாயின் பண்ணணும், ஏ கூட ஜாயின் பண்ணணும், சி லெட்டரை சி கூட ஜாயின் பண்ணணும் சரியா. டச் ஆகுதா பசங்களா? டச் ஆகுதா? டச் ஆகுதா இல்லையா? டச் ஆகுதா? ஜாயின் பண்ணியாச்சா? ஜாயின் பண்ணியாச்சு. சரி சரி அக்கா கிளாப் பண்ணி பார்க்கலாம். வெரி குட். அக்காவே தான் யூஸ் பண்ணுறேன். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஏசப்பா சொல்ற பைபிள் ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இம்பாசிபிளா இருக்கு. உங்களால முடியல அப்படிதானே? முடியல பண்ண முடியல அப்படிதானே? அப்போ ஏசப்பா என்ன சொல்றாங்க? வனாந்திரத்துல ஒரு வழி கிடைக்குமாமா? யோசிச்சு பாரு. வனாந்திரம் எப்படி இருக்கும்? காடா இருக்கும். சொல்லு. ஒண்ணுமே இருக்காதாங்க. யாரும் வாழ முடியுமா? இருக்க முடியாது. அங்க தண்ணி எதுவுமே இருக்காது. அப்போ நீ நினைக்கலாம், இந்த உலகத்துல எல்லாருமே ஒவ்வொரு லெக்க அடையிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எல்லாரையும் அடைய முடியுதா? இன்ஜினியரிங் நிறைய பேர் படிக்காங்க. எல்லாரும் இன்ஜினியரா ஆறாங்களா? சொல்லு. இல்ல அப்படிதானே? நிறைய பேர் எங்க டீச்சருக்கு படிக்காங்க. ஆனா நிறைய பேர் ஆகிறது இல்லை. நீங்க நினைக்கலாம் ஒன்னு வேஸ்ட், ஒன்னு முட்டாள் அப்படின்னு இந்த உலகத்துல சொல்லலாம். யாருனாலும் கூட சொல்லியிருக்கலாம். ஆனா ஏசப்பாவை நீ நம்பி ஏசப்பாவை நீ சார்ந்து வாழும்போது இதுக்கு ஒரு வழி இருந்துச்சுல்ல அப்படிதானே? நீங்க என்ன நினைச்சீங்க? கூட ஜாயின் பண்ண முடியாது, டச் ஆகாம உன்னை ஜாயின் பண்ண முடியாது நீங்க நினைச்சீங்க அப்படிதானே? ஆனா ஏசப்பாவை நீ சார்ந்து ஏசப்பாவை நீ நம்பி வாழ்ந்த அப்படின்னா ஏசப்பா அந்த வழியை உனக்கு வந்து காண்பிப்பாங்க சரியா. நீ உன்னோட வாழ்வுல உயர்வு அடையலாம். உன்னோட லெக்க வந்து நீ அடையலாம் சரியா. நல்லா இருந்துச்சா? புரிஞ்சுதா? சரியா. உன்னால முடியாது, இம்பாசிபிளான காரியம், என்னால முடியாது அப்படின்னு ஒன்னு உலகம் சொல்லும். ஆனா ஏசப்பா அவங்க கூட இருந்தாங்க. ஏசப்பாவை நம்பி வாழ்ந்த, ஏசப்பாட நல்லா ஜெபம் பண்ணி உனக்கு என்ன வேணுமோ நீ ஏசப்பாட கேட்டு அப்படின்னா ஏசப்பா உனக்கு கண்டிப்பா தருவாங்க சரியா. நீ உன்னோட லெக்க அடையலாம். உங்களுக்குள்ள லெக் இருக்கும்ல, ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் இருக்குதா? அப்போ நீ யாரை சார்ந்து வாழணும்? ஏசப்பாவை சார்ந்து வாழணும் சரியா. 7 வயசுல ஒரு தம்பி இருந்தாங்க. ஏன்னா அந்த தம்பி பேரு சாமுவேல். அந்த தம்பி பேர் என்ன பேரு? அந்த தம்பிக்கு எத்தனை வயசு? 7 வயசு. 2ஆவது படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க சண்டே கிளாஸ் போவாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து பக்தியா வளர்த்தாங்க. சண்டே கிளாஸ் போவாங்க, பிபிஎஸ் போவாங்க, அப்படி நல்ல பையனா வாழ்ந்து வந்தாங்க. அப்போ வந்து அந்த தம்பிக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, பாப்பா இருந்தா. அந்த பாப்பாவுக்கு ஒரு பேர்த்டே வந்துச்சு. அப்படின்னா அம்மாவும் அந்த சாமுவேல் தம்பி கடைக்கு என்ன செய்யறாங்க? பாப்பாவுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல, பிறந்த நாள் வந்தா கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, பரிசு கொடுப்பாங்க, அது வாங்குறதுக்கு கடைக்கு போறாங்க. அப்ப 2 பேரும் கடையில போய் பாப்பாவுக்கு என்ன பரிசு வாங்கலாம் அப்படின்னு அம்மா வந்து பாத்துட்டே இருக்காங்க. ஏதாச்சும் ஒண்ணு வாங்கணுமே அப்படின்ட்டு. அப்படி பாத்துட்டே இருக்கும்போது இந்த சாமுவேல் தம்பி அம்மா பின்னாடி போயிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல பல கோழி குண்டுகள் நிறைய போட்டு வச்சிருக்காங்க ஒரு டப்பாவில. அது அழகா இருக்கு பார்க்க. இந்த சாமுவேல் தம்பிக்கு ரொம்ப ஆசை, இந்த கோழி குண்டை வாங்கணுமேன்னு சொல்லிட்டு 10 கோழி குண்டு 5 ரூபாய் தான் சரியா. அப்ப நான் அம்மாட்ட போய் அம்மா எனக்கு அதுல கொஞ்சம் கோழி குண்டு வாங்கிட்டாங்கம்மா விளையாட அப்படின்னு கேட்காங்க. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு பாப்பாவுக்கு தான் என்ன செய்யிருந்திருக்கோம்? பரிசு வாங்க வந்திருக்கோம். தம்பிக்கு உனக்கு இன்னைக்கு வாங்க முடியாது, இன்னொரு நாள் உனக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோழி குண்டு அம்மா வாங்கி தரலேன்னு இந்த அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால அப்படி போயிட்டே இருந்தாங்க. அப்படியே போயிட்டே இருந்தோடனே அப்படி போயிட்டே இருந்தாங்களாம். அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த கோழி குண்டை யாருமே பார்க்கலன்னு சொல்லி 2 கோழி குண்டு, ஒரு பச்சை கலரும் ஒரு ப்ளூ கலரையும் எடுத்து பைக்கில் போட்டுக்கிட்டாங்க. யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு சரியா. அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் அம்மா வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டாங்க பாப்பாவுக்கு. அந்த கிஃப்ட்டுக்கு காசை கொடுத்துட்டு சரி கடையை விட்டுட்டு வெளியே போவோம் அப்படின்ட்டு கடையை விட்டுட்டு வெளியே போறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து இந்த தம்பி பின்னாடி நின்றுட்டு கோழி குண்டுக்கு காசு கொடுக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா கோழி குண்டா? இந்த தம்பிக்கு பயம் வந்துச்சு. கோழி குண்டா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாக்கெட்டுக்குள்ள 2 கோழி குண்டு போட்டிருக்கீங்களா, அதுக்கு யார் பணம் கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அம்மா போந்துட்டு இவனை திரும்பி பார்த்து நீ கோழி குண்டு எடுத்தியா? பைக்குள்ள இருக்கிற எடுத்து அந்த இடத்துல கொண்டு வச்சுட்டு வா, நான் தான் இன்னைக்கு உனக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஐயோ எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, நம்ம யாருமே பார்க்கல நினைச்சோமே சொல்லிட்டு இந்த
சாமியார் தம்பி கோழி கொண்டு எடுத்து வச்சுட்டு கவலையோடய அவங்க அம்மா கூட என்ன செஞ்சுட்டாங்க, திரும்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மாட்ட பேச பயமா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா? பேசினா அடிப்பாங்கல்ல திட்டுவாங்கல்ல. இந்த தம்பிக்கு ரொம்ப கவலை, அம்மாட்ட எதுவுமே பேச முடியல. வீட்டுல போய் அப்படி தனியா உட்காந்து ஐயோ ரொம்ப அவமானமா போச்சே, நம்ம கோழிக்குட்டி எடுத்தது யாருமே பார்க்கலன்னு நினைச்சோம், இந்த பெரியவர் பார்த்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களே. அது அதுல கேமரா வச்சிருந்துருக்காங்க அந்த கடைக்குள்ள இருந்து. தம்பி சின்ன தம்பி இல்ல, அவன் கேமரா வச்சிருந்ததை பார்க்கல. அந்த கேமராவில என்ன செஞ்சுட்டு இவன் கோழிக்குட்டி எடுத்ததுல அங்க பார்த்துட்டாங்க, அதனாலதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே வீட்டுல தம்பி சோகத்தோடு இருக்காங்க, முழங்கால் போட்டு உட்காந்துருக்காங்க. அம்மா அப்பா பார்த்தா என்ன செய்வாங்க தெரியலையே, அப்பா என்ன சொல்லணும் என்ன பண்ண தெரியலையேன்னு ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அப்போ சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருது. நம்ம பாவத்துல ஏசப்பட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்ட ஏசப்பா மன்னிச்சிருவாங்க அப்படின்னு சண்டே கிளாஸ் அக்கா சொல்லி கொடுத்தாங்களாம். அதுல தனியா ஒரு அறையில இருந்துட்டு ஏசப்பா நான் கோழிக்குள்ள திருடிட்டேன் என்னை மன்னிச்சிருக்கேன், ஏசப்பா நான் பொய் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, தனியா உட்காந்து ஏசப்பாட்ட என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்தோடனே தவற சொல்றாங்க, அப்பா நான் அம்மாவை கூட கடைக்கு போனேன், இப்படி 2 கோழி கூட திருடிட்டே இருப்பா, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, இப்ப நினைச்சாலே எனக்கு அவமானமா இருக்குப்பான்னு சொல்றாங்க. நீ ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டால ஏசப்பா உன்னை மன்னிச்சிருவாங்க. இனிமே நீ நாளைக்கு அந்த கடைக்கார்ட்ட போய் நான் செஞ்ச தப்புக்காக நான் மனம் வருந்துகிறேன்னு நீ சொல்லி என்ன செஞ்சிடணும், மன்னிப்பு கேட்டுறணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த தம்பிக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல ஏசப்பாவே மன்னிச்சுட்டாங்க, இவங்கிட்டே நான் மன்னிப்பு கேட்டுறேன்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன செய்யறாங்க, அப்பா கூட கடைக்கு போய் அந்த கோழி கொண்டு எடுத்ததை பார்த்து காசு கேட்டாங்களா, அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்க. நான் இந்த தவற உங்க கடையில செய்துட்டேன்னா என்ன செஞ்சிருக்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்க அந்த மன்னிப்பு கேட்டதுனால அந்த பாவத்திலிருந்து அவங்க விடுதலை பெற்றதுனால அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா. அந்த குட்டி தம்பி 2ஆம் படிக்கிற தம்பி இந்த பாவம் செய்துட்டு அது தப்புன்னு மனசுக்குள்ள என்ன செஞ்சுட்டு உணர்வு வந்துட்டு, அதனாலதானே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்க முடியல. நம்ம பாவம் செய்துட்டோம் அப்படி குச்ச உணர்வு வந்ததுனால அவங்க மனம் திரும்பிட்டாங்க, ஏசப்பட்ட ஜோமனி மனம் திரும்பிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், நம்ம எல்லாரும் தப்பு பண்ணாம இருப்போமா, சின்ன சின்ன தப்பு செய்திருவோம். அப்போ ஏசப்பட்ட என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பா மன்னிச்சாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். பாவத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டதான் ஏசப்பா பிள்ளையா வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். சரியா? நீங்களும் சின்ன சின்ன தப்பு உங்களை அறியாம செய்யும் போது நீங்க என்ன செய்யணும், ஏசப்பாட்ட முழங்கால் படிக்கிட்டு எந்த இடத்துல இருந்தாலும் ஏசப்பாட்ட நீங்க ஜோமனுக்கு ஏசப்பா என்ன செஞ்சிருவாங்க, உங்களுக்கு மன்னிப்பு தருவாங்க.